शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. விஷயத்தையே நினைத்து கொண்டிருப்பதுக்கு பேரு தான் தியானம்னு பேரு இல்லையா. விஜாத்தீய பிரத்யய அனந்தரித சஜாத்தீய பிரத்யய பிரவாகா தியானம் அப்படின்னு. தியானம்னா இப்படி நம்ம ஒரு டெபினிஷன் வச்சுட்டு இருக்கோம். இப்படி எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் ஒரே விஷயத்தை மனசுல வைத்துக் கொண்டு அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியதுதான் தியானம் அப்படின்னாரு. இப்போ இப்படி சொன்னதுனாலேயே அந்த தியானத்துக்கு விஷயம் என்ன? கல்பித ஞானம் தான். ஒரு விஷயத்தை நீங்க வரவேற்று சொல்றீங்க, வாஸ்தவமான ஞானமாக எப்படி இருக்கக்கூடிய ஞானத்திற்கு விஷயம் கல்பிதம் தானே அப்படின்னு சந்தேகம் வரும். கல்பிதமாக இருந்தாலும் அங்கதான் கல்பிதமாக இருந்தாலும் சில சமயத்துல வாஸ்தவ ஞானத்திற்கு அது காரணமாக ஆகிவிடும் அப்படின்னு சொன்னா, இப்ப இப்படி சொன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது? எல்லா கல்பிதமும் வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாகி விடுமானாக்கா அந்த அர்த்தத்துல இல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி ஆகும். கல்பிதங்களை நானுமா இருக்க அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு இது புரியும். ரெண்டு விஷயம் இருக்கு. வாஸ்தவமான ஞானத்துக்கு காரணமாக கூடிய தன்மையும் இருக்கு, அதுல வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக கூடியதான தன்மை இல்லாததும் இருக்கு இல்லையா. சுத்திரூபியம், ரஜ்ஜு சர்ப்பம் இதெல்லாம் எப்படி விசம்பாதி பிரமா, இதெல்லாம் இந்த பிரமங்கள்ல நம்ம மீன் பண்ண. சில சந்தர்ப்பத்துல எப்பவோ ஒரு சமயத்துல இந்த வாஸ்தவமான ஞானத்திற்கு காரணமாக கூடியதான தன்மையானது அந்த கல்பித ஞானத்திற்கு உண்டு. கல்பிதமும் வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாக அமையலாம். இப்படிப்பட்ட நாலேஜுக்கு பேரு சம்பாதி பிரமம் அப்படின்னு பேரு. இரண்டாவது சொன்ன வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாக கூடிய தன்மை இல்லாத கல்பித ஞானம் இருக்க, அந்த பிரமமானது அசம்வாதி பிரமம் இல்லையா. அதுக்கு விசம்வாதி பிரமம்னு பேரு. விசம்வாதி பிரமத்துக்கு அந்த பவர் கிடையாது, சம்பாதி பிரமத்துல அந்த பவர் ஆனது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சம்பாதி பிரம ஞானத்தினால பிரம்மத்தையே நிர்குண உபாசனை பண்ணி கொண்டு வருவதற்கு பிரம்ம சாட்சா்காரத்துக்கு கொண்டு போய் விடுவதற்கான சான்சஸ் இருக்க அப்படின்னு வேற எந்த கிரந்தத்திலையும் சொல்லாத விஷயத்தை இவர் எடுத்துட்டு பெருசா ஆர்கியூ பண்றார் இல்லையா. இது புரிஞ்சுக்கிறோம். சம்வாதி பிரமவத் பிரம்ம தத்துவோ உபாஸ்யா அபி முச்யதே உத்தரே தாபனீயே அதஹ ஸ்ருதா உபாஸ்தி அநேகதா. நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா நமக்கு பின்னாடி பேஸ் வேணும். சுத்தியில சொல்லி இருந்தது ஆனால் நம்ம ஒத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இதை பத்தி நிறைய காட்டலாம் அப்படின்னு சுத்தியில இருக்கே. சம்பாதி தத்துவ பிரம்ம தத்துவ உபாசியா அப்படி பிரம்ம தத்துவ உபாசனையினால கூட முக்கியத்தே சம்பாதி பிரபவத்து மோட்சத்தை அடையலாம். முக்கியத்தே மோட்சத்தை அடையலாம். சம்பாதி பிரமவது சம்பாதி பிரமம் போல அப்படின்னு. உத்தரே தாபனியே அதஹா ஸ்ருதா அப்படின்னு. அதஹா உத்தர தாபினியே ஸ்ருதா. இதனாலதான் உத்தர தாபினிய உபனிஷத்துல இந்த உபாசியானது உபாசனையானது அகம் பிரம்மாஸ்தி எனக்கூடிய உபாசமானது. எல்லா உபாசனையும் இல்ல, அகம் பிரம்மாஸ்தி என்ற உபாசனையானது அங்கே அநேகதா சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்தார். திருஷ்டாந்தத்தை எப்படி எடுத்தார் அப்படின்னாக்க, வையமான ஒரு விஷயத்தை சாதிக்கணுமே ஆனால் நமக்கு பிரத்யட்சத்துக்கும் அனுமானம் அதுக்கப்புறம் சாஸ்திரம் இப்படி மூணுத்தையும் சொல்லிதான் ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அப்படி தீர்மானம் பண்ணா பிரத்யட்சமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், அதுல சொன்ன விஷயம். அனுமானமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், சாஸ்திரியமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் அந்த மாதிரி நம்ம ஒத்துக்கணும். ஏதோ ஒரு இன்சிடென்ட சொல்லிட்டு விட்டேன்னாக்கா அது சரியான அப்ப அது ஒரு தத்துவமாக ஆகாது. இது ரொம்ப அகம் பிரம்மாஸ்தி தியானத்தினால சாட்சாத்காரம் வருதுன்னு சும்மா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள காமிச்சு நீங்க சொல்லிட்டு போக முடியாது. எக்ஸம்ஷன் cannot be the rule அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால அப்படின்னு அதுக்காக இவர் முதல்ல ஒரு திஷ்டாந்தத்தை எடுத்தார். மணிப்பிரபா திஷ்டாந்தம். 2 பேர் இருந்தா 2 பேரும் அங்க மணி இருக்கு அப்படின்னு ஓடினாங்க. அந்த 2 ரூம் இருந்தது. இப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். 2 ரூம் இருந்தது. அந்த 2 ரூம் 2 கதவு இருந்தது. அரை கதவா திறந்து இருந்தது 2ம். இந்த 2 பேரும் அங்க போகும்போது அந்த கதவுல ஒரு பீம் ஆஃப் லைட் தெரிஞ்சது. ஒண்ணு தெரியுது அப்படின்னு 2 பேரும் நினைச்சாங்க. கிடுகிடுன்னு ஓடினாங்க 2 பேரும் 2 ரூமுக்கு போனா இவங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரூம்ல இருந்தது தீபம். அந்த தீபத்தை போய் தீப ஒளியை பார்த்து மணி தீபம்னு நினைச்சுட்டு இவன் ஓடினான். அந்த தீப ஒளியை பார்த்து மணி தீபம்னு நினைச்சுட்டு இவனும் ஓடினான். 2மே பிரம்மஞானம் தான். ஆனா 2வது ரூம்ல இருந்ததுடைய தீபத்தினுடைய அந்த டிஞ்ச் ஆஃப் லைட் பீம் ஆஃப் லைட் இருக்க அது மணில இருந்து வந்தது. அவனுக்கு மணி கிடைக்கிறது, இவனுக்கு தீபம் தான் கிடைக்கிறது. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையோ. ஆகையினால இந்த சமயத்துல 2 பேருமே பிரம்மமாக நுழைந்தாலும் ஒருவனுக்கு மணியானது கிடைக்கிறது, ஒருவனுக்கு தீபம் தான் கிடைக்கிறது இப்படின்னு சொல்லி அவன் இந்த எக்ஸாம்பிள சொல்லிட்டு நலப்யதே மணிஹி தீப பிரபாம் பிரதி அபிதாவதா பிரபாயாம் தாவதா அவசியம் லப்யே தைவ மணிஹி மனேஹ அப்படின்னு 5வது ஸ்லோகத்துல சொன்னார். ந லப்யதே மணிஹி தீப பிரபாம் பிரதி அபிதாவிதா. தீப பிரபாம் பிரதி அபிதாவிதா தீபத்தினுடைய வெளிச்சத்தை பார்த்து ஓடினவன் அபிதாவதா மணிஹி ந லப்யதே அவனுக்கு மணி கிடைக்கல சார். இன்னொருத்தான் இருக்கான் பிரபாயா தாவதாம் அவசியம் லப்யே தைவ மணிஹி மனேஹே அப்படின்னார். இது எப்படி அன்வயம் பண்ணா மனேஹே பிரபாயாம் தாவதா மணியினுடைய பிரபா ரத்னத்தினுடைய வெளிச்சம் நினைக்கின்ற ரத்னத்தினுடைய வெளிச்சத்துக்கு ஓடினவனுக்கு அவசியம் லப்யேத ஏவ மணிகி அவனுக்கு அந்த மணியானது அடையப்படுகிறது இல்லையா. 2 இடத்துல ஒண்ணுத்துல மணி இருக்கு, ஒண்ணுத்துல இருக்கு. 2 பேர் இருந்தான். யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு அந்த மணி பிரபையை பார்த்து மணி நினைக்கணும் ஒன்னா அவனுக்கு, இந்த பிரபையை பத்தி மணி நினைக்கணும் ஒன்னவனுக்கு தீபம் தான் கிடைக்கும். இப்படி இல்லையா. இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆனதுக்கு ஒரு நாமகரணம் ஒண்ணு பண்ணணும், ஒரு பேர் கொடுக்கணும். இந்த 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 எக்ஸாம்பிள்ல இருந்து தீப பிரபா மணி பிராந்தி விசம்பாதி பிரமஸ்கிருதா தீபத்தினுடைய வெளிச்சத்தை ரத்தனம் அப்படின்னு ஒரு பிசகான எண்ணத்தோட ஓடினானே அதுக்கு பேர் விசம்பாதி பிரமம். அது ஒத்து வராத பாந்தி. அந்த எரேனியஸ் நாலேஜினுடைய ரிசல்ட் எரர் அவனுக்கு. இன்னொருத்தான் இருக்கான் மணிப்பிரபா மணி பிராந்தி. இது மணி பிரபா அப்படின்ற ஒரு பிராந்தியில ஓடினான். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு? மணி கிடைச்சது. அந்த மாதிரி கிடைச்சது. ஆனால் அதுக்கு சம்பாதி பிரமஹா உச்சதே அப்படின்னாரு. ஒத்து வரக்கூடியதான பிராந்தி பிளஸிங் இல்லையா. எரேனியஸ் நாலேஜ் லீட்ஸ் டு எ பிளஸிங். எரேனியஸ் இல்லையா நாலேஜ் ஆனது லீட்ஸ் டு அனர்த்தம். அவனுக்கு விசம்பாதிக்கு. இவனுக்கு சம்பாதிக்கு அது என்ன ஆச்சு? அதுவே ஒரு பிளஸிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்படி பிரத்யட்சமாக சொன்னார். அதுக்கப்புறம் அனுமான லெவல்ல சொல்லணும் அப்படின்னு ஒரு இடத்துல அவன் என்ன பண்ணா பாஷ்பம் தூமதயா உத்வா அப்படி பார்த்தான். மிஸ்ட் இருந்தது அங்க இல்லையா. அந்த மிஸ்ட்ல ஒண்ணுமே இல்ல. இவன் என்ன நினைச்சா அந்த மிஸ்ட பார்த்து ஐயோ தீபம் அங்க தூமம் இருக்கு அப்படின்னு நினைச்சான். புகை இருக்கு. புகை இருந்தது. ஆனால் அந்த இடத்துல நெருப்பு இருக்கணுமே அப்படின்னு அனுமானம் பண்ணான். இவன் அங்க இருக்கிறதோ மிஸ்ட். ஆனா இவன் அதை மிஸ்டேக் பண்ணது என்ன? தூமம். அந்த தூமத்தை புகைன்னு மிஸ்டேக் பண்ணான். அந்த புகைய மிஸ்டேக் பண்ணதுனால இவனுடைய மனசுல என்ன ஓடிட்டு எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகி. ஐயோ எங்கெல்லாம் இந்த தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வன்னி இருக்குமே அப்படின்னு பாஷ்பம் தூமதயா புத்வா தத்ராங்காரானுமானதா ஆவியை பார்த்து புகை என்று எண்ணி பாஷ்பம் தூமதயா புத்யா அங்க இருக்கிறது என்னமோ ஆவிதான் சார், மிஸ்ட் தான் இருக்கு, பனிதான் இருக்கு. அத போய் இவன் என்ன நினைச்சா அத போய் புகான்னு நினைக்கின்றான். புகான்னு என்று
அந்த இடத்துல தத்ர அங்காரா அனுமானதா, அந்த இடத்துல அங்காரம் தணல் இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டு ஓடினான். போனா நிஜமாவே இவனுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, அங்க என்ன இருந்ததுன்னா வன்னிகி எதிர்ச்சையா லப்தா, அவனுக்கு எதிர்ச்சையா அங்க போய் பார்த்தான்னாக்க அகஸ்மாத்தா அவனுக்கு நெருப்பு கிடைக்கிறது இல்லையா? எப்படி சார் இது கிடைக்கலாம? உங்களுக்கு என்ன போச்சு, இப்படி ஒண்ணு இருக்கலாமோ இல்லையோ, லாஜிக்கா இல்லையா? அதுதான் நம்ம யோசிக்கலாம், இருக்கோ இல்லையா? அப்படின்னாக்கா இதுக்கு பேர் சம்வாதி பிரமம் தானே. இப்போ பிரத்யட்சத்துல ஒண்ணு சொன்னோம், அனுமானத்துல ஒண்ணு சொன்னோம், சாஸ்திரியமா ஒண்ணு சொல்றோம் பாருங்க. வீட்டுக்கு வந்தார் அவர், பாவம் திரையம்பகேஸ்வரர், ஷிரடி, நாசிக்கு எல்லாம் போயிட்டு அவர் பாட்டில்ல அது நல்ல இதுவாச்சு, கோதாவரியினுடைய உற்பத்தி ஸ்தானமாச்சு அப்படின்னு ஒரு பாட்டில்ல எடுத்து வந்து அவர் வச்சார், அங்க வச்சிருக்கார். வச்ச உடனே இவர் அவர் இல்லாத போது அவர் வந்தார். அவர் என்ன நினைச்சது, சார் இங்க ஊரெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, என்ன அந்த உடனே அங்க வந்து ஜலத்தை வேற அங்க இருக்கவா, அதை எடுத்து இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுத்தார். இவர் என்ன பண்ணாரு, அத பிரசாதம் கொடுத்தா என்ன நினைச்சுப்போம், கங்கா உதக்கம் தானே நினைச்சுப்போம், கங்காதகம் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டார். இப்போ அவர் பண்ண காரியம் தவறான எண்ணம் தானே, அது கங்கோதகம் இல்ல இல்லையா, அது கோதாவரி உதகம். கோதாவரி உதகம் கங்கோதகம் மத்வா, கோதாவரி ஜலத்தை போய் இவர் கங்கா நதி ஜலம்னு நினைச்சிட்டு விசுத்தையே சம்பிரோக்ஷ, அவர் என்ன பண்ணார், அதை வாங்கி பவ்யமா ஆஹா கங்கா மாதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மந்திரத்து தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கை அப்படின்னு அத கங்கா தேவிய பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அதை எடுத்து சம்பிரோக்ஷனம் நல்லா புரோக்ஷனம் பண்ணிட்டு அதை எடுத்து கங்கோதகம் மந்திர பூதோதகம் மாதிரி கங்கோதகம் அத போய் பிரார்த்தனம் பண்ணார் அவரு இல்லையா. இப்படி பண்ணாருன்னா இப்போ என்ன ஆச்சு, கங்கா கோதாவரியினுடைய ஜலத்துக்குத்தான் பாவனமாக்கக்கூடிய தன்மை இருக்கு, கங்கா ஜலத்துக்கும் பாவனமாக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல இவர் வந்து கோதாவரி ஜலத்தை கங்கா ஜலம் நினைச்சிட்டு புரோக்ஷனம் பண்ணிட்டாருன்னா இவருக்கு அந்த புண்ணியமானது வந்து சேருமா வராதா? வந்து சேரும். நியாயமா நம்ம யோசிச்சு பார்த்தா இல்லையா, சுத்தி மாப்னோதி. இதுதான் சம்பாதி பிரமமா மதா, இதுக்கு பேர் தான் சம்பாதி பிரமம். கோதாவரியுதகம் கங்கோதகம் மத்வா, கோதாவரி ஜலத்தை கங்கா ஜலம் என்று நினைத்து கங்காயாக கோதாவரியாக உதகத்தை போட்டு பாய் கங்காயாக உதகம் என்று மத்வா தவறா நினைத்துண்டு அவன் என்ன பண்ணா, விசுத்தையே சம்போக்ய, தன்னுடைய சுத்திக்காக அவன் புரோக்ஷனம் செய்து கொண்டான். எப்படிப்பட்ட புரோக்ஷனம்? சம்பிரோக்ஷனம், நல்ல புரோக்ஷனம் பண்ணிட்டான், பக்தியோட பண்ணிட்டான். அப்படி பண்ணாலும் அவனுக்கு ரிசல்ட் என்ன, எரேனியஸ் நாலேஜா இருந்தா கூட ரிசல்ட் பிளெஸிங் தான். சுத்தி ஆப்னோதி, அவன் சுத்தியை அடைகிறான், ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்கு பேர் தான் சம்பாதி பிரமம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு சொல்றார் பாருங்க, ஜ்வரேனாப்தஹா சன்னிபாதம் பிராந்தியா நாராயணம் ஸ்மரன் மிருதஸ்வர்கம் அவாப்னோதி சசம்பாதி பிரமோ மதஹா. ஜுவரம், ஜுவரத்துல ஜன்னி கண்டுச்சு. சன்னிபாதம்னாக்க சிவலிங்கோட வரக்கூடியதான ஜன்னி. ஜுவரேன ஆப்தஹா, ஜுவரத்தினால பீடிக்கப்பட்டவன், போராத குறைக்கு ஜன்னி வேற வந்துருச்சு. ஜன்னி வந்த உடனே அந்த பிராந்தியினால இவன் என்ன பண்ணா, நாராயணம் ஸ்மரன், பிரஜை இல்லாமல் நாராயணனை ஸ்மரித்துக் கொண்டு ஜுரம் தான் நினைச்சான், அது கடைசியில பார்த்தா ஜன்னி. ஆனாலும் இவன் என்ன பண்ற, நாராயணனை ஸ்மரிச்சுட்டே செத்து போனான். மிருதஹா வரேனாப்தஹா சன்னிபாதம் பிராந்தியா நாராயணம் ஸ்மரன் மிருதஹா, நாராயணன் ஸ்மரிச்சுட்டு செத்து போயிடுறான். அப்படி போனாலும் அவன் சொன்ன அந்த நாராயணனால்தான் வேலை செய்யறது. அவனுக்கு என்னாச்சு, சொர்க்கமேவ அவாப்னோதி. அங்க எப்படி அவனுக்கு போக்ஷனம் பண்ணா சுத்தி மாப்னோத்தியோ அதே மாதிரி இவனுக்கு சொர்க்கமானது கிடைக்கிறது. சொர்க்கமானது இது எப்படின்னு கேட்கக்கூடாது, அபௌருஷேயமான விஷயம். இது பகவானை நினைத்து கொண்டு யாரு ஸ்மரன்புத்வா கலேவரம்,
இந்த சாகர சமயத்துல பிரயாண காலத்துல யார் எதை நினைத்துக் கொண்டு சாகிறானோ அவன் அந்த லோகத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட மாதிரி இவனுக்கு அது அமைஞ்சு போச்சு. இது உண்மையிலேயே தப்பான எண்ணமாக இருந்தாலும் அவனுக்கு நிகழ்ந்தது உண்மையான ஒரு சொர்க்க பிராப்தியானது அவனுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் சம்பாதி பிரமஞானம். சம்பாதி பிரமத்தினால இவனுக்கு இது கிடைச்சது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு இருக்கு. அஜோமிலா வியாக்கியானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 6வது ஸ்கந்தத்துல பாகவதத்துல இல்லையா, அவர் சுகதேவர் பரீட்சித்தை பார்த்து கேட்கும் போது இப்படி எல்லாரும் கெட்டவனாவே இருந்துட்டு இருந்தான்னாக்க அவளுக்கெல்லாம் எப்படி முக்தி? அப்படி இல்லப்பா, பகவானானவன் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரிபடி அப்படின்ட்டு அஜாமிலன் ஒருத்தர் தான் ரொம்ப நல்ல மனுஷனாதான் இருந்தான். ஆனா அவன் காட்டுக்கு ஒரு நாள் போனான். அங்க போன உடனே அவனுக்கு கெட்ட நட்பெல்லாம் ஏற்பட்டது, ஒரு பெண்ணோட சகவாசம் ஏற்பட்டது. அதனால அவனுக்கு எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் ஒரு கெட்டவன்றது தீர்மானமாயிட்ட துராச்சாரத்திலேயே இருக்கான். ஆனாலும் அவனுக்கு பாருங்க நிறைய குழந்தைங்க இருந்தது. அதுல கடைசியா ஒரு குழந்தைக்கு அவர் நாராயணன் பேரை வச்சாரு. அந்த பையன் தான் அவருடைய கடைசி காலத்துல இருக்காரு. இவர் கடைசி காலத்துல டெத் பெட்ல இருக்கும் பொழுது என்ன பண்றது, ஐயோ இப்படி பண்ணிட்டேனேன்னு இருக்கும் பொழுது அவர் என்னமோ நாராயணன் ரொம்ப நினைக்கல. நான் தன்னை பத்தி இப்படி எல்லாம் இருந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் அவருக்கு இந்த நாராயணன் அந்த பையன் ஒருத்தர் தான் இப்ப ஹெல்ப் இருக்கான். இப்ப எல்லாரும் இவரை விட்டுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நாராயணன் கூப்பிட்டே இருக்கும் பொழுது அவன் தான் ஹெல்ப் பண்ண. இப்படி சாகர கஷரத்திலையும் பிரயாண காலத்துல இவர் என்ன பண்ணாரு, நாராயணனை ஸ்மரிச்சுட்டு இந்த உடலை விட்டு போனாரு. நாராயணன் சொன்னதுனால இவன் பண்ண கணக்கெல்லாம் வச்சுட்டு இவன் அந்த கட்டின பொண்டாட்டி ஏமாத்திட்டான், இன்னொரு பொண்ணுடைய சகவாசம் பண்ணான், அப்புறம் நிறைய களவெல்லாம் பண்ணான், கெட்டதெல்லாம் பண்ணான் அப்படின்ற கணக்கெல்லாம் மனசுல வச்சுட்டு யமதூதர்கள் அங்க வந்துட்டாங்க. இவர் கடைசி சமயத்துல நாராயணன் சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் வேற வந்துட்டாங்க. என்னடா இது அவன் யமதர்கள் வேற போட்டு கட்டுறதுக்கு இவன் ஸ்டாப் அப்படின்ட்டாங்க விஷ்ணு தூதர்கள். நீ அவனை பண்ண முடியாது, எங்களுடைய பவர் தான் ஜாஸ்தி. அவன் கடைசி சமயத்துல நாராயணன் சொன்னா உனக்கு தெரியாதா, நீங்க வர முடியாது அப்படின்னாரு. இல்லப்பா, இவனுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல எங்களுக்கு கிடைக்கல. கடைசி சமயத்துல என்ன சொன்னான், நாராயணன் சொன்னான் எங்களுடைய கண்ட்ரோல், எங்களை அனுப்பிட்டாரு விஷ்ணு, என்ன பதில் சொல்ற, எனக்கு என்ன போ அப்படின்ட்டாங்க. இப்படி இந்த சமயத்தை பார்த்தோம்னா அந்திம விஞ்ஞானத்துல அந்த அஜோமில நினைச்சான், எப்படி இருந்த நாம இப்படி இருக்கும் போது கூட இந்த விஷ்ணு தூதர்கள்லாம் பண்றாங்கன்னு அவர் மனசால பகவானை நினைச்சாராம். நினைச்ச உடனே அவருக்கும் பகவான் ஆனவர் என்ன பண்ணாரு, வைகுண்டத்துக்கு பிராப்தியானது ஒரு ரதத்துல ஏற்றி கூட்டுன்னு போனார் விமானத்துல அப்படின்னு சொல்றது கதை இல்லையா. இப்படி இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. God mistaken him இல்லையா, ஹெரேனியஸ் நாலேஜ் எங்க வந்தது பாருங்க. கிறிஸ்டர் என்ன பண்றாரு, இவன் பண்ண நாராயணனை அவர் தன்ன நாராயணன் சொல்லி பண்ணாலும் அது நல்லதுல முடிஞ்சு இவர் நாராயண ஸ்மரணத்தினால போய் சேர்ந்தார் அப்படின்னு இதுக்கு பேர் தான் சம்பாதி பிரம நியாயம் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம அர்ஜுனனுடைய கதையும் போன தடவை பார்த்தோம். அர்ஜுனன் ஆனவன் ஊர்வசியோட கல்யாணம் பண்ணா ஊர்வசி முடியவே முடியாது, நீ எனக்கு அம்மா ஸ்தானம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவளுக்கு ஒரே கோபம் அவனை திட்டான், அதெல்லாம் கிடையாது, நீ யுனக் ஆயிடுவடி ஒரு வருஷம் அப்படின்னு சாமம் பண்ணான். இவனுக்கு என்னடா இப்படி சந்தித்தாலேன்னு இருந்தது. ஆனாலும் அவன் அஜ்ஞான வாசம் இருக்கும் பொழுது ஒரு வருஷம் அவனுக்கு இணக்கா இருக்கக்கூடிய அந்த சாபத்தை போக்க கடிக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணா, ஸ்திரீ மாதிரி இருக்கிற மாதிரி நிலையா இருக்கணும்ன்ற ஒரு நெசசிட்டியானது ஏற்பட்டு இவனுக்கு அதுவோ சாபமா வந்தது. அது இவனுக்கு இப்ப ஹெல்ப் பண்றது. இப்ப எரேனியஸ் நாலேஜ் என்ன ஆச்சு, பிளெஸிங்காக போகிவிட்டது. இப்படியும் வரலாமோ. அதனால பிரத்யக்ஷஸ்ய அனுமானஸ்ய ததா சாஸ்திரஸ்ய கோச்சரே உக்தான்யேன சம்வாதி பிரமாஹ சந்தி கோடிஷா. பிரத்யட்சமாகவோ அனுமானமாகவோ சாஸ்திரமாகவோ கோச்சரே இந்த ஃபீல்டுக்குள்ள உக்த நியாயேன இந்த நியாயத்தை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது
சம்பாதி பிரமாக சந்தி கோடிஷா. நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னாக்க இத மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா. கோடிஷா எக்ஸாம்பிள் இருக்கு. சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணு இவர் இல்லாத நம்ம நினைச்சு பார்க்கணும்னாக்க அவன் என்ன நினைச்சுட்டு போனா, ராத்திரியில கனவு வந்தது, எங்க ஆத்துல எங்க அப்பா பின்னாடி கொல்ல பக்கத்துல ஒரு ரொம்ப நிறைய தங்க நாணயத்தை வச்சுட்டு போயிருக்கான்னு கனவு கண்டது. அவன் காத்தால தேடினேன், அது பார்த்தா நிஜமாவே அங்க இருந்தது. இது நடக்கலாம் இல்லையோ. சம்பாதி பிரமமானது வாஸ்தவமாக ஞானமாக ஆகலாம். இப்படியே அநேக திருஷ்டாந்தங்கள்ல லாஜிக்கலாக இருக்கிறது. உக்த நியாயேன சம்பாதி பிரமாக சந்தி இருக்கு. கோடிசகா இப்படி கோடிக்கணக்காக பிரமாங்கள்னா இருக்கிறதுன்றது பிரசித்தம் தான் அப்படின்னாரு. பிரத்யக்ஷ அனுமானஸ்ய ததா சாஸ்திரஸ்ய கோச்சரே. இவ்விதமாக பிரத்யக்ஷ கோச்சரத்திலையும் அனுமான கோச்சரத்திலையும் சாஸ்திர கோச்சரத்திலையும் இந்த நியாயத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் சம்பாதி பிரமமானது கோடிக்கணக்காக இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொன்னார். பாருங்க, இத நீங்க ஒத்துக்கொள்ளலைன்னாக்க ஃபேவரபிள் எரர்ஸ் எல்லாம் எரேனியஸ் நாலேஜ் ஆக இருந்தாலும் ஃபேவரபிளாக ஆகும். அதனால ஃபேவரபிள் எரர்ஸ் உலகத்துல நிறைய இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்றாரு பாருங்க. அந்யதா மிருத்திகா பரு சிலாஹா யுஹு தேவதா கதம் அக்னித்வாதி தியோ உபாஸ்யாஹ கதம் வா யோசிதாதயஹ. அந்யதா இப்படி இந்த பிரம்மத்தை நீங்க ஒத்துக்காம போனீங்களே ஆனால் என்ன பாருங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது பாருங்க. மிருத்திகான்னா என்ன அர்த்தம்? மண்ணு இல்லையா. விநாயக சதுர்த்திக்கு நம்ம என்ன பண்றோம், களிமண்ணுல பிள்ளையார சேர்த்து போட்டு அந்த பிள்ளையார உட்கார வச்சு அதுல சுமுகம் மகாகணபதியும் தியாயாமி மகாகணபதியும் ஆவாகையாமி. என்ன சார் இது? மண்ணுன்னு தெரியும் போது உங்களுக்கு வாங்கும் போதே தெரியும். ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, ஆசனம் சொல்லிருக்கு சார், கல்பசூத்திரம் சொல்லிருக்கு சார், விநாயக சதுர்த்தி விரதம் கதையெல்லாம் இருக்கு சார், கல்போக்த பிரகாரம் என்ன பண்றேன் சார் நானு அப்படின்னு சொல்லி அந்த களிமண்ல சுமுகம் மகாகணபதியும் தியாயாமி மகாகணபதியும் ஆவாகியாமி. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு பொட்டு வச்சு கந்தாந்தாரியாமி கந்தசியோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பையாமி அப்படின்லாம் பண்ணி அவருக்கு களிமண் அவருக்கு போய் தாகம் எடுக்குவேன், ஆச்சமனம் சமர்ப்பையாமி அர்க்கியம் சமர்ப்பையாமி, அப்புறம் தூபம் காமிப்போமே, அவருக்கு வாசனை வேணுமே, இப்படியோ நம்ம பாத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு வாசனையா வேற தூபம் சமர்ப்பையாமி தீபம் சமர்ப்பையாமி, என்னுடைய அபராதங்கள்லாம் போகணும்ன்றதுக்காக அவ பசிக்குமே அப்படின்றதுக்காக நைவேத்தியம் சமர்ப்பையாமி. இவ்வளவு உபசாரங்கள்லாம் நம்ம பண்றோம். எதுக்கு இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? களிமண்ணுக்கு பண்றீங்க. தெரியுமா தெரியாதா களிமண்? ஆனாலும் உங்களுக்கு களிமண்ல விநாயகர் நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் சாஸ்திரம் படி கல்பசூத்திரம் படி கிடைக்கிறதா இல்லையா? கிடைக்கிறது. நம்ம எல்லாம் ஒத்துண்டவர்கள் தானே ஆஸ்திகர்கள். இப்படி மிருத்திகா தாரு, தாருன்னா கட்டை. நீங்க போய் பாத்தீங்கன்னா என்ன ஒரு பூரிஜி ஜெகநாத போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கட்டையில செய்யப்பட்ட அந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பக்தி என்ன, அங்க இருக்கக்கூடிய அவளுடைய அந்த செய்கை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவள்லாம் அப்படி ஒரு பக்தாளா இருந்து கொண்டு அது கல்லுன்னா அவளுக்கு தோணாது, அது ஜெகநாதர், அது அவர் தான் இல்லையா அப்படின்னு நினைச்சுட்டு பாக்குற பக்தியை நம்ம பாக்குறோம். எப்படி கல்லுதான், அது என்னதான் சொன்னாலும் அது கட்டை தானே. மிருத்திகா தாரு ஷிலாஹ, மிருத்திகா ஷிலான்னு வச்சுங்க, தாரு ஷிலான்னு வச்சுங்க பூரி ஜெகநாதன். அதவா மிருத்திக தாரு ஷில கல்லு இல்லையா. சாலி கிராமத்தை போய் நல்லா தெரியுது, கண்டக்கியில அந்த நதியில இருக்கக்கூடிய ஒரு கல்லு. இது ஓங்காரேஸ்வர பக்கத்துல நர்மதா ரிவர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லு. அது ஃபுல்லா இன்னைக்கு போனா கூட அங்க எக்கச்சக்கமான கல் இருக்கு. அதுல இருந்து ஒரு கல்லு பானவல்லிங்க எடுத்துன்னு வந்து ஆத்துக்கு வச்சு
அது ஓவர் தி இயர்ஸ் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இப்போ சார் 100 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்காரு சார், 150 வருஷமா வாத்துல இருக்கு சார் பானலிங்கம். அந்த பானலிங்கத்தை பார்த்தாலே புண்ணியம் 4 பேர் வேற வந்து நமஸ்காரம் பண்றான். இப்படி கல்லாக இருந்தாலும் அதுல சிவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அந்த ஒரு சாநித்தியமானது பிளஸிங் ஆனது கிடைக்கிறது. அது எரேனியஸ் நாலேஜ் மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் அது பிளஸிங் ஆகுது இல்லையா. மிருத்திகா தாருஷிலா யுகு தேவதா கதம். பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த சம்பாதி பிரமத்தை மாத்திரம் நீங்க ஒத்துக்கலான்னு வச்சீங்க, அந்நதா கதம் மிருத்திகா தாருஷிலாக தேவதா சிஹு. என்னமா இந்த மண்ணு, மரம், சிலை, இந்த கல்லு இதெல்லாம் எப்படி தேவதையாகும்? நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். சமாதி பிரம்மத்தை ஒத்துண்டாதான் இதுக்கெல்லாம் வேலிடிட்டி கிடைக்கும், சாஸ்திரத்தினுடைய சம்மதமானது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி அக்னித்வாதி தியோ அக்னித்வாதி தியா உபஸ்யா, பாருங்க, அக்னி முதலியானவர்களாக உபாசிக்க தகுந்தது அது என்னது அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா. சாந்தோக்கிய உபநிஷத்திலையும் வருது, பிருகதாரண்யக்க உபநிஷத்திலையும் வருது இல்லையா. 5ஆம் அத்தியாயத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது, பிருகதாரண்யத்துல 6வது அத்தியாயத்துல ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சாக்னி வித்ய உபாசனை. பஞ்சாக்னி உபாசனை ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கு. அங்க என்ன, அந்த பஞ்சாக்னி உபநிஷத்திலேயே இருக்கு. இதுவாவது கல்பசூத்திரத்துல சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து கல்பசூத்திரத்துல சொல்லிருக்கு சார். இந்த விநாயக சதுர்த்தி எல்லாம் இதெல்லாம் ஸ்தல புராணத்துல சொல்லிருக்கு சார், ஒரிசா இந்த பூரியில இருக்கிறதெல்லாம் அப்படின்னா. வேதத்திலேயே நீங்க ரொம்ப மதிக்கக்கூடிய உபனிஷத்திலேயே சொல்லிருக்கு சார். அது என்ன உபாசனை? பஞ்சாக்னி உபாசனை. அதுல எப்படி இருக்கு? ஸ்திரீ அக்னி, புருஷ அக்னி, பூமி அக்னி, பர்ஜன்ய அக்னி, மேல்லோகத்து அக்னி, இப்படின்னு உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. நாம எப்படி நம்ம பண்ணக்கூடியதான இந்த கர்மாக்கள் எல்லாம் சேர்ந்து அது அப்படியே மேகமாக மேல போய்கிறதோ, பர்ஜன்யமாக போய் அந்த பர்ஜன்ய அக்னியில இருந்து மழையானது வந்து அது பூமியில போய் அந்த அக்னியானது சேர்த்து அதிலிருந்து எள்ளும் குள்ளுமாக வந்து அந்த எள்ளுங்குள்ள இந்த புருஷனானவன் சாப்பிட்டு அதனால அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் தாம்பத்திய உறவுனால அத ஒரு ஸ்திரீக்கு போய் அந்த ஸ்திரீனால வரக்கூடியது. இப்படித்தான் இந்த உலகம் வந்ததுன்ற உபாசனைய, விராட் உபாசனைய அங்க பஞ்சாக்னி உபாசனையாக சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அக்னினாக்க என்னன்னு உங்களுக்கு தெரியும், கைய வச்சா சூடுன்னு. இங்க என்ன சொல்றது? ஸ்திரிய வந்து அக்னியாக உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்திரீகளை அக்னி முதலானவர்களாக உபாசிக்கணும் அப்படின்னு. அக்னித்வாதி தியா உபாசியா யோசிதாதையா கதம்பா, இது என்னமா சாத்தியமாகும்? எப்படி உபாசிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தெரியும் சார், இது ஸ்திரீதான்னு தெரியும், தெரிஞ்சாலும் அதுல நாங்க வந்து உபாசனைக்காக வேண்டி அந்த சுவாசினிகள்ல கேட்ட அந்த அம்பாலையே வர வைத்து அந்த பிரம்மத்தையே நினைத்து கொண்டு அவளுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்றோம் அப்படின்றது எரேனியஸ் நாலேஜ் தானே. அது கடவுளா அவா இல்லையே, இருந்தாலும் நம்ம பண்றோம்னா சம்பாதி பிரமத்தினாலதான் பண்றோம். இது போதாது அவங்களுக்கு ப்ரூஃப். இப்படி இருக்கும்போது உலகத்துல கோடி எக்ஸாம்பிள்னு சொன்னேன், இதை எத்தனை எக்ஸாம்பிள் வேணும் நான் காமிக்கிறேன் இப்படின்னு சொன்னார். அப்புறம் அயதா வஸ்து விஜானாத் பலம் லப்யதே ஈப்சிதம் காகதாளீயதா சோயம் சம்பாதி பிரம உச்யதே. அயதார்த்த வஸ்து விஜானாத், இந்த விஞ்ஞானமானது என்னது? யதார்த்தமாக இருக்கக்கூடிய வஸ்துல இருந்து யதார்த்தமான அறிவு வந்தாதான அறிவு. தத்வதி தத்பிரகாரக அனுபவா பிரமா இல்லையா. இருக்கிறதை இருக்கிறதாக பார்த்தான் பிரமா, இல்லாததை இருக்கிறதாக பார்த்தானே ஆனால் என்ன அர்த்தம்? பிரமா அப்படின்னு அர்த்தம். அயதா வஸ்து விஜானா, வாஸ்தவம் இல்லாத வஸ்து, யதாவத்தா இல்லாத வஸ்துவை பார்த்து இல்லையா, அது என்ன அயதார்த்த வஸ்து? அதஸ்மின் தத் புத்தி, அது இல்லாத இடத்துல அதை பார்த்தோம்னா அதுக்கு பேர் தானே சார் அத்தியாசம், அதுக்கு தானே பாஷ்யம் எழுதினார். இல்லாத இடத்துல இருக்கிறத பார்த்தா அதுக்கு பேர் பிரமம்னு பேரு இல்லையா. அப்படி இருந்தாலும் அயதாவஸ்து விஜானாத்து
வாஸ்தவம் இல்லாத வஸ்துவை அவன் அறிந்தாலும் அறிந்ததுனால பலம் லப்யத்தே ஈப்சிதம், பலம் லப்யத்தே அவனுக்கு அந்த பலமானது கிடைக்கப் பெறுகிறது. யாருக்கு? ஈப்சிதம் பலம். ஈப்சிதம் ஆப்தும் இஷ்டம் ஈப்சிதம், அதை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் வாசமில்லாத வஸ்துவத்தை அறிந்தானால் அவன் என்ன வேண்டினானோ அந்த பலனானது அவனுக்கு கிடைக்கிறது. பார்த்தோமே, அவன் மிருத்திகையில போய் விநாயகர் நினைச்சிட்டு பண்ணா விநாயகர் பலன் கிடைக்கிறது. தாருல பூரி ஜெகநாதன் நினைச்சிட்டு பண்ணா அவனுக்கு விஷ்ணு லோகம் ஆனது கிடைக்கிறது இல்லையா? சில சாலி கிராமத்தை விஷ்ணு பானலிங்கத்தை போய் சிவன் பண்ணா விவசாயமானது கிடைக்கிறது எல்லா இடத்துலயும். அவர் பாருங்க, சௌந்தரிய லகரியில ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? சௌந்தரிய லகரியில ஒரு ஸ்லோகம், பவானி त्वं दासे मयि वितरदिष्टिं सकरुणाम् इति स्तोतुं वाञ्छसि वाञ्छन् कथयति भवानी त्वम् इति यः तथैव त्वं सत्ते दिशसि निजसायुज्यपततीम् मुकुन्द ब्रह्मेन्द्र मुकुट நீராஜிதபதாம். அருமையான ஒரு ஸ்லோகம். இந்த பக்தன் இருக்கான அவன் என்ன சொல்றதுக்காக பவானி பொம் தாசே அப்படின்னு சொல்றதுக்காக வந்தான். பவானி அப்படின்னு அவன் சம்போதன பிரதமா அம்பால பவானின்னு கூப்பிடுவான். வெறும கூப்பிடுவான், அவ்வளவுதான். பவானி அப்படின்னு கூப்பிட்டான். நவுன், அந்த நவுன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த பவசிய பத்னி பவானி. பவன் அப்படின்னா சிவன், சிவனுடைய பத்னி இவனுக்கு தெரியும். அதனால அம்பாவை போய் ஹே பார்வதியே அப்படின்னு ஹே பவானி அப்படின்னு சம்போதன பிரதமாவ பேசுதான். அதுவும் எப்படி? தாசே, நல்ல துவைத்த பக்தி அவனுக்கு. நான் வேற அம்பாள் வேற, எனக்கு 4 காசு வேணும்னாக்கா அம்பாள் தான் சரணம் பண்ணும் அப்படின்னு ரொம்ப லோயர் லெவலாக அவனுக்கு ஒன்னும் துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் இதெல்லாம் தெரியாது. அவன் நேர போய் பவானி தொம் தாசே அப்படின்னு மை விச்சர, என்கிட்ட உன்னுடைய கடைக்கன் பார்வையை திருப்ப கூடாதோ, இப்படி தீனனா இருக்கேனே, என் மீது உன்னுடைய கடாட்சத்தை கொஞ்சம் கருணா கருணையான அந்த கடாட்சத்தை செலுத்த கூடாதா அப்படின்னு ஸ்தோத்தும் வாஞ்சன். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சுட்டாங்க. இன்னும் சரியா முடிக்க கூட இல்ல. பவானின்னு தான் சொன்னான். இப்படி மனசுல வச்சுட்டு பவானி உன்னுடைய தாசனான என்கிட்ட உன்னுடைய கடைக்கன் பார்வையை பார்க்க கூடாதா அப்படின்னு ஸ்தோத்தும் வாஞ்சன்னு நினைத்து கொண்டு கதையத்தி பவானி அப்படின்னு நினைச்சிட்டு பவானின்னா இந்த அம்மா இருக்காள, இதுக்கு ரொம்ப அவசரம். யாராவது ஒருத்தன் ஏமாந்து விடுவாங்க. அவன் என்ன பண்ணா, ஐயோ குழந்தை இப்படி கேக்குறானே அப்படின்னு இத நவுன போய் வெர்பா மிஸ்டேக் பண்ணிட்டாவோ. லோட்டா நினைச்சிட்டு பூதாத்துக்கு பரஸ்மை பதத்துல பவானி அப்படின்னாக்க பவானி பவாமகா பவாமகா லெட் மீ பிகம் அப்படின்னு அர்த்தம். ஐயோ இந்த குழந்தை அவன் நானாக ஆகணும்னு கேக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு பவானி துவம் அப்படின்னு கேட்டான்ல, பவானி துவம் லெட் மீ பிகம் யூ அப்படின்னு கேட்டான். பவானி துவம் அப்படின்னு அத்வைதத்தை கேக்குறான், சாட்சாத்காரத்தை கேக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு சதைவ அந்த ஒரு செகண்ட்லயே துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி, நிஜமான ஒரு சாயுஜ்ய ஒரு அத்வைத சாட்சாத்காரத்தை அவனுக்கு கொடுத்துட்டாயா இந்த அம்பாள். எப்படி சார் கொடுக்க முடியும்? எரேனியஸ் நாலேஜ் தான். அவன் என்ன கேட்டான், எனக்கு தாசனா இருக்க எனக்கு எப்படின்னு கேட்கறதுக்கு வந்தா பவானி துவம்ன்றது அர்த்தத்தை இப்படி எரேனியஸாக புரிஞ்சுட்டு அம்பாளானவன் அவனுக்கு சாயுஜ்ய பதவியே கொடுப்பா. இது விஷ்ணு இந்திராதி கிரீடங்களால வழங்கப்படக்கூடிய அந்த சாயுஜ்ய நிலையை அவனுக்கு அந்த பக்தனுக்கு ஒரு செகண்ட்ல கொடுக்கறா அம்பாள். அப்படின்னாக்கா என்ன தெரியுது? அயதா வஸ்து விஜான பலம் லேதே ஹீப்சிதமோம். நினைச்ச வாஞ்சா அதிகம் பலத்தை வேற கிடைக்கிறது இல்லையா? இந்த சம்பாதி பிரமத்தினால உங்களுக்கு பலன் பிளஸிங் மாத்திரம் இல்ல, கிரேட் பூன்லாம் வேற கிடைக்கிறது. இப்படின்னு
இத மாதிரி எப்படி சார் இருந்தது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவன் போன சமயத்துல அதை கேட்டான். அந்த சமயத்துல அம்பாள் நல்ல மூட்ல இருந்தா, அந்த சமயம் பார்த்து விஷ்ணு இந்திரன் நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா மௌட்டத்தை கொடுத்துட்டு வரலான்னு நினைக்கும் போது இவன் போன அதிர்ஷ்டத்துல இவனுக்கும் அந்த பதவியானது கிடையாது. இதெல்லாம் லக்கு சாருன்னா. இதுக்கு பேர் தான் காக்கத்தாலிய நியாயம் அப்படின்னு. காக்கத்தாலி என்ன? காக்காவுக்கார பணம்பழம் உழுத்த கதை. இது ஒரு சம்பாதி பிரமம் இல்லையா? காக்கத்தாலிய நியாயம் அப்படின்னு ஒரு ப்ராவர்ஸ் இருக்கு. தாளம்பந்தம் இருக்கிறதுனால தாலியம்னா பணம்பழம் அப்படின்னு புகழலாம். காக்கானாக்கா எல்லாருக்கும் தெரியும். காக்காவுக்கார பணம்பழம் பதனம் இல்லையா? காக்கா உபவேகே தாலி பதனம். காக்கா போய் அங்க உட்கார்ற அந்த சமயம் பார்த்து, காக்கா சின்ன காக்கா, அதுக்கு வெயிட்டே கிடையாது, அதுவும் பட்டும் படையாதியமா அந்த கடையில உட்காரும். இந்த பணம்பழமானது பயங்கர வெயிட் இருக்கிறது. அது கிராம்ஸ்ல கிலோஸ்ல இருக்கிறது. அது இது தள்ளி விடுறதுக்கு சான்ஸ் இல்ல. அதுவா விழுந்துட்டு இது போய் அங்க உட்கார்ந்துட்டு நம்ம என்ன சொன்னா, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாச்சு அப்படின்ற மாதிரி. இவன் பவானி தோம் தாசே அப்படின்னாக்க அம்பாள் என்ன பண்ணிட்டா, பூதாத்துக்கு பரஸ்மை லோட்டு அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை வெர்பா கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு நிஜ சாகித்ய பதவியே கொடுக்கறா அப்படின்னா காக்கத்தாலிய நியாயம் அப்படின்னு. நம்ம சின்மயானந்தா கூட காக்கத்தாலிய நியாயத்துக்கு ஒரு கதை சொல்லுவாரு. அது சும்மா ஒரு ஜோக்கா சொல்றாரு. ஒரு நாள் நான் ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிருந்தேன். அந்த பெட்ரோல் பங்க்ல போய் நான் பாட்டுக்கு, ஏன்னா அது போற வழியில அது ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருந்தது அப்படின்றதுக்காக அங்க போய் பெட்ரோல் போட்டேன். அது என்ன ஆச்சுனாக்க, நம்மளுடைய அதிர்ஷ்டம் அது புதுசா ஆரம்பிச்ச பெட்ரோல் பங்க். அது போனோடனே இவர் போயிட்டு வந்த உடனே இவர் தான் ஃபர்ஸ்ட் காலங்காத்தால, ஏன்னா அவர் கிண்டலா சொல்லுவார், காலங்காத்தால 5 மணிக்கு 4:30 மணிக்கு சுத்துறவன் தான் இந்த சாமியாருங்க தானே சுத்துவாங்க. அந்த மாதிரி நானு ஆரம்பிக்கும் போது 5 மணிக்கு போயிட்டு பார்த்தேன். இட் சீன்ஸ் அன்னைக்கு நைட்டு பயங்கரமான கலெக்ஷன் அவனுக்கு ஆயிருக்கான். அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், நான் முதல்ல பெட்ரோல் போட்டதுனாலதான் அன்னைக்கு எக்கச்சக்கமா வந்துருச்சேன். இதுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? காத்தால நான் போய் போட்டேன். அந்த மாதிரி காக்கத்தாலி நியாயத்துல இது என்னாச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு அவரு. காக்காவுக்கார பணம்பழம், நம்ம ஏதோ அங்க போனா அந்த இடத்துல அது பிசினஸ் ஆச்சு அப்படின்னா இவராலதான் ஆச்சுன்னு சொல்றது வழக்கம் இருக்கும் இல்லையா? சம்பாதிக்கிறோம். காக்கத்தாலிய நியாயத்தினால சோயம் சம்பாதி பிரமா, வேண்டப்படும் பணம் அவனுக்கு கிடைக்கிறது இல்லையா? வாஸ்தவம் இல்லாத வஸ்துவை அறிவதனால காக்கையும் பணம்பழமும் எப்படி விழுந்ததோ அப்படி இவனால ஈப்சிதமான ஆப்துமிஷ்டமான ஒரு பலமானது அவனுக்கு அயதார்த்த நாலேஜினாலையும் கிடைக்கிறது அப்படின்றது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சம்பாதி பிரமம் அப்படின்னு சொல்லி 12 ஸ்லோகத்துல சம்பாதி பிரமத்தை இதோட அப்படி முடிச்சுட்டார். இதுக்கு பேர் தான் சம்பாதி பிரமம். இப்ப நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டாச்சு இல்லையா? நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி சம்பாதி பிரமமானது பாசிபிள். அதுக்கு பின்னாடி ஸ்ருதியினுடைய பேக்கிங் இருக்கு. ஆகையினால என்ன சொன்ன, நான் முதல்ல சொன்ன வார்த்தை பிரம்ம தத்துவ உபாசியாபி முக்கியத்தே. பிரம்ம தத்துவ உபாசனையினால கூட இவன் முக்தியானது இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 12 ஸ்லோகத்துல சம்பாதி பிரமத்தை சொல்லி திருஷ்டாந்தங்கள்லாம் சொன்னார். திருஷ்டாந்தங்கள் சொன்னதை இப்ப தாஷ்டாந்திகமா காட்சி கொடுக்கலாம்ன்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல ஸ்வயம் பிரமோபி சம்பாதி யதா சம்யக் பலப்ரதா பிரம்ம தத்துவோ உபாசனாபி ததா முக்தி பலப்ரதா. தாஷ்டாந்தம் இதுதான். இந்த ஸ்லோகம் தான் சூத்திரம். சூத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதனுடைய வியாக்கியானமாக தான் இனிமே அடைய போறது. நம்ம திருத்தி பிரகரணத்துல எப்படி ஆத்மானம் அயமஸ்தி புருஷா கட்சிய காமாய சரீரமன சஞ்சுவரேன்னு ஒரு ஸ்லோகம், அதை பேஸ் பண்ணி 298 ஸ்லோகம், அதான் சூத்திர ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு பெருசு பண்ணி பண்ண. அதே மாதிரி இது ஒரு ஸ்லோகம், பிரம்மவிதாப்னோதி பரம், அதான் சூத்திரப்பதம். அதுக்கு வியாக்கியானம் தான் தைத்திரிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய பிரம்மவல்லி முழுக்க சூத்திர வாக்கியம். அது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆல் தி எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வரக்கூடிய போர்ஷன் இதை பேஸ் பண்ணி அப்படின்னு இருக்கிறதுனால மல்டி ஃபேசட்டடா இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தானே சூத்திரம் அப்படின்றது. விஸ்வதோமுகமாக இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு தான் மேல பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் எழுப்ப போறோம்.
ஸ்வயம் பிரம்மோபி சம்பாதி யதா சம்யக் பலப்ரதஹ. ஸ்வயம் பிரமஹ, அது எரேனியஸ் நாலேஜ் தான். ஸ்வயம் பிரமமாக இருந்த போதிலும், சம்பாதி பிரமமாக இருந்த போதிலும், சம்யக் பலப்பிரதா, எப்படி அது நல்ல பலனை, சம்யக் அருமையான பலன்களை எல்லாம் குடிக்கிறதோ இல்லையா. நீங்க பண்றது சும்மா போயிட்டு மஞ்ச புள்ளியால குடிச்சு வச்சு என்ன அட்டகாசம் பண்றீங்க வீட்டுல இல்லையா, அதுக்கு எத்தனை விதமான பலன் கிடைக்கிறது பாருங்க. இப்படி சம்பாதி பிரமமாக இருந்த போதிலும் நல்ல நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கிறது. ததா, அப்படிதான் பிரம்ம தத்துவ உபாசனாபி, அப்படித்தான் இந்த பிரம்ம தத்துவ உபாசனைகளும். இந்த இடத்துல பிரம்ம தத்துவ உபாசனை அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்ற உபாசனை. இது வேற எதுக்குமா, இது திருஷ்டாந்தத்துக்கு வேற வேற எக்ஸாம்பிள் சொன்னோம். தாஷ்டாந்தம் சொல்லும்போது கரெக்டா புரிஞ்சுக்கலாம். அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவத்தை அறிந்து உபாசனை, வேதாந்திக்கு தான் இது அப்ளிகபிள். நன்னா தெரிஞ்சுட்டு ஐயோ எனக்கு இன்னும் வரலையே, எனக்கு இன்னும் அந்த ஆத்ம ஞானம் வரலையே, எல்லாம் புரியுது, சிரவணமும் புரியுது, மனநமும் புரியுது, ஆனாலும் எனக்கு நானே பிரம்மன்றதை என்னால ஒத்துக்க முடியலையே அப்படின்னு சொன்னவனை பத்தி தான் நம்ம முதல் கிளாஸ்ல பேசியிருக்கோம். அவன் தான் இங்க ஆளு, அவனை மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவ உபாசனா அப்படி சதா முக்தி பலப்பிரதா, அப்படி இந்த பிரம்ம தத்துவத்தினுடைய உபாசனையின் கூட முக்தியாகிற பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் தேவையே கிடையாது. காக்கா உட்கார பணம் உட்கார்லன்னா என்ன அர்த்தம், காஸ் எஃபெக்ட் ரிலேஷன் கிடையாது. ஆனாலும் இது வரும் அப்படின்ற சினிமால ஜோக்கு சொல்லுவாங்க. காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னா இல்ல, ஆனா இருக்கு. காக்கா உட்கார பணம் காக்கா உட்கார்ந்ததுனாலதே விழுந்தது இல்ல, ஆனா காக்கா உட்கார்ந்தது இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மாதிரி இது இப்படி காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா கூட பலப்பிரதமானது ஏற்படும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இது யாருக்கு? வேதாந்திக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அர்த்த ஸ்லோகத்துல வேதாந்தேபியோ பிரம்ம தத்துவம் அகண்டைகரசாத்மகம் பரோக்ஷம் அவகம்யேதத் அஹமஸ்மி இதி உபாசதே. வேதாந்தேபியா பிரம்மதத்துவம், இவன் வேதாந்தங்களை நன்றாக அறிந்திருக்கிறான். அவாந்தர வாக்கியங்கள் அப்படின்னு சிலது வேதாந்த வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள்னு சிலது. இந்த அவாந்தர வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தினுடைய சொரூபத்தை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள். மகா வாக்கியன்றது ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு. அந்த பிரம்மம் நீதான்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு பேரு மகா வாக்கியம். அந்த பிரம்மமானது சத்தியம், ஞானம், அனந்தம், நிஷ்கலம், நிரவயவம் இல்லையா, நிஷ்கிரியம், சாந்தம், சிவம், அத்வைத்தம், இப்படின்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவாந்தர வாக்கியங்கள், பிரம்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான வார்த்தைகள். அது எப்ப அபரோக்ஷமாகும், நீயே அது அப்படின்னு மகா வாக்கியத்தை சொல்லும் பொழுதுதான் அந்த உபாசனையா இருக்கு. இப்படி இவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிந்தவன், இப்படி பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன். அந்த பிரம்ம தத்துவமானது எப்படி அப்படின்னு இவனுக்கு தெரியும். அகண்ட ஏகரசாத்மகமான அந்த பிரம்ம தத்துவத்தை இவன் அறிந்தவன். ஆனா இவருடைய ப்ராப்ளம் என்னன்னா, இன்னும் கூட அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்றது நல்லா புரியுது, மனநமும் பண்றான். ஆனாலும் எனதாக இது மாறவில்லை. அண்ணா தெரியுது சார், அகம் பிரம்மாஸ்மி லாஜிக்க ஆச்சாரியால் தான் எல்லாம் புரியுறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்தாபிதம் பண்ணிருக்காரு, 100% கூட. ஆனா அப்படி கேள்விதான், அது என்ன ஆனா? அப்படிப்பட்ட ஆளுக்கு அப்படி இருக்கவனுக்கு இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு தடங்கள், அது திருஷ்டமான தடங்களா இருந்தா அவனுக்கு சொல்லிவிடலாம். அப்ப பௌன புண்ணிய சிரவணம் புரிய திருப்பி போய் கேளு உனக்கு வரும் அப்படின்னு சொன்னான். இவனுக்கு அதிருஷ்டமா இருக்கு, அது ஏன்னா புரியல. அப்படி இருக்கக்கூடிய அதிருஷ்டமான ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவனுக்கு அதிருஷ்டமான விஷயத்தினாலதான் அது போக்கடிக்க முடியும். அதனால உபாசனையின் மூலம், உபாசனை அதிருஷ்டமா இல்லையோ, அதிருஷ்டமான ப்ராப்ளத்தை அதிருஷ்டமான உபாசனை போக்கடிக்கும் அப்படின்ற அர்த்தத்துல என்ன, வேதாந்தேபியா பிரம்ம தத்துவம் அகண்ட ஏகரசாத்மகம்.
இது இருக்கிறது ஒன்று எங்கும் பரவி இருக்கிறது. இதுக்கு கண்டமே கிடையாது. இது ஒரு நாளும் பிளவாக துண்டுபடாது. ஏன்னா இல்லாத இடமே கிடையாது. அதாவது துண்டுபடுறதுக்கு எங்க சான்ஸ்? எது அதை மறைக்கும்? எங்க இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு தெரியும், அகண்டம்னு தெரியும். ஏகமேவா த்விதீயம் பிரம்மா அப்படின்னு தெரியும். லப்வானந்தோ பவதி அப்படின்னு இந்த மாதிரி வேதாந்தங்களிலிருந்து பிரம்ம தத்துவமானது நன்றாக அவனுக்கு புரியுது. ஆனா ஆத்ம சாட்சா்காரம் இன்னும் ஏற்பட முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பரோட்சமாகத்தான் இருக்கிறது. அவனுக்கு பரோட்சமாக இருக்கே தவிர அபரோட்சமாக அது மறைமுகமாக இருக்கே தவிர வெளியில அவனுக்கு இன்னும் தெரியல இல்லையா? அதனால இப்ப அப்படிப்பட்ட ஆள்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் அகமஸ்மி இது உபாசத்தே, நானே அந்த பிரம்மம், நானே அந்த பிரம்மம், நானே அந்த பிரம்மம் என்று உபாசனையை உபாசிப்பார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும் இல்லையா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான காரியம் ஏன்னு தெரியலன்னா அதையே பண்ணி கொண்டு இப்படி பண்ணாக்கா சம்பாதி பிரம்ம நியாயத்தை நம்ம ஒத்துன்றதுனால இப்படி அந்த தியானத்தினால ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு அந்த இதுவானது பிரம்மத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த பிரம்மத்தை சாட்சாத்தாக அனுபவபூர்வமாக உணர்ந்து ஞப்தியான ஞான நிலையை அடைவீர்கள் அப்படின்னு சொன்னார். பிரத்யக்திம் அனுநித்ய சாஸ்திராத் விஸ்வாதி மூர்த்திவதே அஸ்தி பிரம்மா இது சாமான்ய ஞானம் அத்திர பரோக்ஷதீஹி. ஆத்ம தத்துவத்தை எப்படி அறையணும்னு ரொம்ப அழகா சொல்றாரு. உங்ககிட்ட நீதான் அந்த ஐயன்னு தெரியாம நீ என்னதான் அந்த பிரம்மத்தை அறிந்தாலும் அறிய போறது இல்லையா? ஆனா எல்லாம் புரியுறது, அதுவும் புரியுறது, நான் அதுவாக ஆகவில்லையேன்ற கவலை இப்ப இருக்கு. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. பிரத்யக்தின் அனுல்லிக்க, உன்லிக்கன ஐடென்டிஃபை பண்றது இல்லையா? அனுல்லிக்க, லிக்க உத்து லிக்க அனுல்லிக்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல, குறிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்? அது இங்க இருக்கு, ஐயல இருக்கு. அதை போய் நான் வெளியில தேடிட்டே இருந்தேன்னாக்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? நான் என்ற உணர்ற வரைக்கும் அந்த ஐடென்டிபிகேஷன் வராது. உள்ள இருக்கு, இதுவோ பராக்கா இல்ல. இந்த தத்துவமான பிரம்ம தத்துவமானது எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு, தகராகாசத்துக்குள்ள இருக்கு. பிரத்யக்திம் அனுல்லிக்க, அந்த அங்க ஐடென்டிஃபை பண்ணாம நம்ம ஏர்போர்ட்ல நமக்கு தெரியும், நம்ம பிளைட்ல போயிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அவன் நிறைய கார் நம்ம ஜன்னல் வழியா பாக்குறோம், நமக்கு நம்மளுடைய லக்கேஜ் அங்க இருக்கும் அப்படின்னு ஒரு சாமானிய ஞானம் இருக்குன்னு தெரியும். ஆனா எந்த இடத்துல பண்ணா, அதை கரெக்டா அடுக்கி வச்சானா இல்ல தூக்கி நம்மள போட்டானா இதெல்லாம் நமக்கு தெரியாது. அபரோட்சமா நமக்கு பார்த்தா தானே தெரியும். இப்படி எல்லாம் பரோட்சமா நம்ம என்ன சாமானிய ஞானம், ரொம்ப தப்பு பண்ண மாட்டாங்க இந்த ஏர்லைன்ஸ்ல, நம்ம கூட தான் இந்த இது வருதுன்னு நம்பி போறோம். டெல்லியில இறங்கி அங்க போய் கிளியர் பண்றதுக்கு போனான்னாக்கா அது கரெக்டா பெல்ட் இல்ல, நம்மள்ட்ட வருது, எல்லாம் லக்கு தான் இல்லையா? அப்போ நமக்கு பிளைட்ல இருக்கும்போது பரோட்சதி தான் நமக்கு இருக்கு. எங்க இருக்குன்னு சாமானிய ஞானம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல இல்லையா? அதுக்கு பேர் தான் பரோட்சதி அப்படின்றது. இந்த ராமாயணத்துல இவர் சீதையை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் வந்த பிறகு இவர்கள்லாம் அந்த மதுவனத்துல போய் அந்த ததிமுகனுடைய இதுல போய் அட்டகாசம் பண்ணிட்டு இந்த வானரங்கள்லாம் வந்த உடனே கூப்பிட்டு அனுப்புறாரு. அப்படின்னு ததிமுகம் ரொம்ப ஆசையா வந்தான், இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. கூப்பிட்ட உடனே எல்லாரும் ஓடிட்டான். ஓடின உடனே எல்லாரும் குஷியில ஓடி இருக்க, சீதையை பார்த்தாச்சு சீதையை பார்த்தாச்சுன்னா எங்க பார்த்த எப்படி பார்த்தான்னு கேட்ட உடனே எல்லாம் பேக் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கெல்லாம் பரோட்சமா தெரிஞ்சதுங்க, அவங்க எப்படி சொல்ல முடியும்? அபரோட்சமா பார்த்தவர் ஒருத்தர் தான், யாரு? ஆஞ்சநேயர் தான். அவர் சொன்னாலே ஒழிய அது பரோட்சதியாக தான் இருக்கும். இப்படி பிரத்யக் பக்தியும் அனுல்லிக்க, அதை ஐடென்டிஃபை பண்ணாம சாஸ்திராதே விஷ்ணுவாதி மூர்த்திவது, விஷ்ணு முதலானவர்களை மூர்த்திகளில் சாஸ்திரத்தினால மட்டும்தான் நம்ம அறியறோம். ஏன்? சாஸ்திராதேவ இல்லைன்னாக்கா அப்படி சாலி கிராமத்துல விஷ்ணு இருக்குன்ற எண்ணமானது எப்படி ஒரு சாஸ்திரத்தினாலும். அஸ்தி பிரம்மா இது சாமானிய ஞானம், இது சாமான்யமா இப்படி இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். விஷ்ணு இருக்கார், பக்தி இருக்கு, பெரியவா பண்ணிருக்கா, நான் பண்றேன், அப்படி இன்னும் விசாரங்கள்லாம் போய்
ஜீவன் என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஜெகத்னா என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா என்ன, ஜீவ ஜெகத் பேதம்னா என்ன, ஜீவ ஈஸ்வர பேதம்னா, ஜீவ ஈஸ்வர அபேதம்னா, இதெல்லாம் வாசிக்கல. சாமான்யமான ஒரு நாலேஜ். பக்தியா காலி கிராமத்துல பூஜை பண்றவர் தன்னா இருப்பார். அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணா அவர் விஷ் பண்ணாருனாக்கா எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சாமானிய ஞானம். விஸ்வாதி மூர்த்திவது அஸ்தி பிரம்மா இது சாமானிய ஞானம். இந்த சாமானிய ஞானம் பொதுவாக இருக்கும் கூட இந்த ஞானத்துக்கு பேரு பரோக்ஷதீஹி அப்படின்னு பேரு இல்லையா? பரோக்ஷதீஹி. இப்ப அந்த விஷ்ணுவானவர் எப்படி இருக்க? அவர் வனமாலி தீசாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது இதெல்லாம் சொல்ல தெரியும் நமக்கு. ஒரு கையில கதை வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில சார்கம் வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில சங்கு வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில சக்கரம் வச்சிருக்காரு, வனமாலையை போட்டு இருக்கார், கௌஸ்துபத்தை வனமாலி கதை வச்சுட்டு இருக்கார், சாங்கத்தை வச்சுட்டு இருக்கார், என்ன சங்கு வச்சுட்டு இருக்கார், சக்கரம் வச்சுட்டு இருக்கார். இப்படி என்ன சொல்றோமே யாராவது பாத்துருக்கோமா? நம்பிக்கை இல்ல, சாஸ்திரம் சொல்றது நம்ம நம்பி இப்படிதான் உபாசனை பண்றோம், நம்பி பண்றோம் இல்லையா? 4 கை இருக்கு அப்படின்னு நமாமி சிரசா சதுர்புஜம் அப்படின்னு நம்ம சாட்சியில் கிண்டல் பண்ணாரு. நமாமி சிரசா சதுர்புதம் விஷ்ணும் நமாமி சிரசா. நாம சசங்க சக்கரம் சகரீட குண்டலம் சபீடவசம் சரசீர விஷ்ணம் சகாரவஸ்த சரசோபிகவஸ்தமம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் அப்படின்னாக்க சிரசா சதுர்புஜத்தோட நம்ம நமஸ்காரம் பண்றேன்னு ஆற மாதிரி ஆயிடுது. விஷ்ணும் நமாமி சிரசா சதுர்புஜம் அப்படின்னா நமக்கு என்ன 4 கையா இருக்கு? சதுர்புஜத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுக்கு நான் தலையால் வணங்குகிறேன். நமாமி சிரசா சதுர்புஜம் விஷ்ணு இப்படிதான் மாத்திட்டு அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணோம். இத குதர்க்கமாவும் அர்த்தம் பண்ணுவாங்க இல்லையா? சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்றது. நமக்கும் 4 கை இருக்குன்னா என்ன கை அப்படின்னா வலக்கை, இடக்கை, வழுக்கை, பொக்க. நான் பண்ணாம சதுர்புஜம் நமாமி சதுர்புஜம் 4 கைன்னு ஒரு ஜோக் அடிக்கிறது. ஜோக்குக்காக எதுக்கு சொல்ல வந்தா நான் 4 கைன்றது யாரும் சதுர்புஜாதி அவகதவ் அப்படி மூர்த்திம் அனுலிங்கன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இதுவும் பரோட்ச ஞானம் தான். அதை நாம காணுகின்ற வரைக்கும் அர்ஜுனன் மாதிரி நேரூபத்து தரிசனத்தை பார்க்கிற வரைக்கும் இதுவும் பரோட்சதீதா அப்படின்னு சொல்லி பரோட்சதிய பத்தி கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் அபரோக்ஷதிய பத்தி பேசப்படுற. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சுட்டு யாருமே சொல்லி கொடுக்க முடியாத விஷயங்களை எல்லாம் வித்யாரண்யர் பரம கருணையோட இதுல சொல்லியிருக்காரு. இந்த சம்மாதி பிரமங்கோட நமக்கு யோசிச்சு பார்த்தாதான் இது எத்தனை விஷயங்கள் வருது பாருங்க இல்லையா? நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எரேனியஸ் நாலேஜ் தான். ஆனா நம்ம பேசும்போது தத்வதி தத் பிரகாரக்க அனுபவா அப்புறமா அதத்வதி தத் பிரகார அதத்தின் தத் புத்தி பிரமா இப்படி என்ன சொல்றோம். ஆனா நம்ம பண்ணி கொண்டு இருக்கோமே காரியங்கள் இதுல இருந்தே பார்த்தாலே தெரியுது நமக்கு எவ்வளவு பிளஸிங் கிடைக்கிறதுன்னு. அப்படி இருக்கும்போது அகம் பிரம்மாஸ்மின்னு நீ தியானம் பண்ணனாக்க உனக்கு ஏன் அந்த நிஜ பிரம்ம சாட்சா்காரம் நீ அபரோக்ஷதியானது ஏற்படக்கூடாது அப்படின்ற அர்த்தத்துலதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்க. இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி 4:30 மணிக்கு பார்ப்போம். நாளைக்கு லகு வாசுதேவம்னா 5 மணிக்கு உண்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். நம சதசே.